வீட்ல நல்லா இன்ஸ்டன்ட்டா நல்லா ஷைன் ஆகணும் அப்படி. சித்தா மெடிசன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அழகுக்குன்னே நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா பிளாக் ஸ்பாட்ஸ் மட்டும் இருக்கும், இல்ல பிக்மெண்டேஷன் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம தைலம் யூஸ் பண்ணிக்கலாம். சருமத்திற்கான டீ அப்படின்னா அதிமதுரம் டீ எடுத்துக்கலாம். பெருஞ்சீரகமும் பூண்டும் சேர்ந்த டீ எடுத்துக்கலாம். அது நல்ல ரிசல்ட் இருக்கும். காலையில் எம்டி ஸ்டமக்ல குடிக்கும்போது கட் நல்லா கிளியர் ஆக ஆரம்பிச்சிடும், ஸ்கின்னுக்கு நல்லா க்ளோ ஆகும். ஃபேஸ் பேக் ஏதாவது ஒன்று சொல்லுங்க மேடம். வீக்லி ஒன்ஸ் மறக்காம ஸ்டீம் எடுத்துக்கோங்க. அந்த ஆவி எடுக்கும்போது இல்லை இந்த கொய்யா இலைகளை நல்லா தண்ணீரில் போட்டு பாயில் பண்ணிட்டு அந்த தண்ணியில் ஃபேஸ் வாஷ் பண்ணணும். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபில் எக்ஸ்பிளைன்ஸ். நல்பிரமாதி தைலம் ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னீங்க ஆன்டி ஏஜிங். வேற என்னென்ன மெடிசன்ஸ் மேம் சித்தால வந்து இந்த ஏஜிங் அப்படிங்கிற விஷயத்துக்கு ரொம்ப நல்லது? ஸோ இதில் பார்த்தீங்க மெடிசன் அப்படின்னு சொல்லும்போது தைலமே நிறைய இருக்கு. குமரி தைலம் யூஸ் பண்ணலாம். குமரி தைலம்னா கற்றாழையிலிருந்து செய்யக்கூடியது தான். ஸோ அதே மாதிரி ஜம்பீர தைலம் யூஸ் பண்ணலாம். அதாவது லெமனோட இன்னும் நிறைய ஹெர்ப்ஸ் ஆட் பண்ணி செய்யக்கூடியது. அதுக்கப்புறம் குங்குளிய தைலம் யூஸ் பண்ணலாம். குங்குளிய தைலம் வந்து சிவப்பு குக்கில் தைலம்னு சொல்லுவாங்க. இது நிறைய பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஸ்கின்னுக்குமே இந்த குங்குளிய தைலம் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி குங்குமாதி தைலம், அருகன் தைலம், இது எல்லாமே ஆயில் பேஸ்டு மெடிசன் தான். ஸோ ஆயில் பேஸ்டு மெடிசன் நம்ம எப்படி யூஸ் பண்ணோம்னா டெய்லி மார்னிங் ஒரு 1/2 hour இது ஜென்டலாக ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் விட்டுட்டு வாஷ் பண்ணிக்கலாம். இல்லை நைட் நம்ம தூங்கும்போது கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரொட்டீனாக அந்த ஒவ்வொரு ஆயிலுக்கும் ஒவ்வொரு பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ எந்த மாதிரியான ஸ்கின் டைப் நமக்கு இருக்குது, இல்லை ரொம்ப நாளாக இந்த ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுட்டு, ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா பிளாக் ஸ்பாட்ஸ் மட்டும் இருக்கும், இல்லை பிக்மெண்டேஷன் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம தைலம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் மெயினாக நம்ம சொல்ல வேண்டியது என்னென்னா ஸ்கின் ப்ராப்ளம் நிறைய பேருக்கு இருக்குல்லைங்க. லைக் இந்த ட்ரை ஸ்கின் இருக்கிறது, எக்ஸிமா இருக்கிறது, அதுக்கேற்ற மாதிரி தைலத்தோட இந்த தைலமும் ஸோ 2-3 தைலம் மிக்ஸ் பண்ணி அந்த காம்பினேஷனில் நம்ம யூஸ் பண்ணால் இன்னும் நல்லா பெட்டர் ரிசல்ட் இருக்கும். அடுத்து எல்லாருக்கும் இருக்க கேள்வி, ஒரு 1 weekல வந்து எனக்கு அப்படியே எல்லாம் மாறிடணும், 1 weekல நல்லா இன்ஸ்டன்ட்டாக நல்லா ஷைன் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி, அது இப்போ இந்த மாதிரி தைலம்லாம் கரெக்டாக அந்த 1 week ரொட்டீனாக எடுத்துக்கிட்டா 1 weekல ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் நம்ம பார்க்க முடியுமா? தைலம் எடுத்துக்கிட்டால் ரிசல்ட்ஸ் இருக்கும். பட் இன்டர்னலாக நம்ம கொஞ்சம் ஃபுட்ஸில் கான்சன்ட்ரேட் பண்ணணும். பேசிக்காக ஸ்கின்ல எதுனால ப்ராப்ளம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளட்ல டாக்ஸின்ஸ் இருக்கிறது ஒரு மெயின் ரீசன். நெக்ஸ்ட் ரீசன் பார்த்தீங்கன்னா நமக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ். ஸோ தைராய்டு ப்ராப்ளம் இருக்குது, இல்லை நமக்கு பிசிஓடி இருக்குது, சுகர் இருக்குது, இதனாலையும் ஸ்கின்ல ரிஃப்ளெக்ட் ஆகலாம். தேர்ட் மெயின் ரீசன் என்னென்னா லிவர். ஸோ லிவரோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ லிவர் ஃபங்க்ஷனில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் கண்டிப்பாக நமக்கு ஸ்கின்ல ரிஃப்ளெக்ட் ஆகிடும். அடுத்து நான் சொல்ல போகிற ஒரு ரீசன் தான் நிறைய பேருக்கு இருக்கிறது கட் ஹெல்த். ஸோ அசிடிட்டி அதிகமாக இருக்கா, சரியாக சாப்பிடாம இருக்குமா, அல்சர் கம்ப்ளைண்ட் நிறைய இருக்கா, இல்லை நமக்கு கான்ஸ்டிபேஷன் இருக்கா, மலச்சிக்கல் இருக்கும்போது கண்டிப்பாக எப்போவுமே சருமம் பொலிவே இல்லாத மாதிரி டல்லாக தான் இருப்பாங்க. ஸோ இது எல்லாமே ஒரு ரீசன். அப்போ நம்ம எக்ஸ்டர்னலாக ஆயில் அப்ளை பண்ண ரிசல்ட் அப்படின்றது ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும். நிறைய பேர் கேட்பாங்க, இந்த தைலம் நான் போட்டேன், இந்த மெடிசன் நான் ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணுறேன், பட் ரிசல்ட் அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னா இன்டர்னலாக என்ன ப்ராப்ளம்ன்றது நம்ம செக் பண்ணிக்கணும். அதுக்கு தான் பேசிக்காக சித்த மருத்துவத்தில் எந்த ஒரு நோய்க்குமே, முக்கியமாக இந்த வாதமோ இல்லை சரும நோய்களுக்கெல்லாம் நம்ம மெடிசன் கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு பிளட் பியூரிஃபையர் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த பேதி மருந்து கொடுக்குறதோ இல்லை வாந்தி கொடுக்குற மருந்தோ எடுக்கிறதோ இல்லை பிளட் பியூரிஃபையர் எடுத்துகிட்டு மெடிசன் எடுக்கும்போது நமக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். அடுத்து யூஸ்வலாக நிறைய ஹெர்பல் டீஸ் எல்லாம் நீங்கள் வந்து சஜஸ்ட் பண்ணுவீங்க. ஸ்கின்னுக்கு ஒரு மாதிரி ஓவரால் ஹெல்த்துக்குமே ஒரு நல்ல ஒரு ஹெர்பல் டீ அப்படின்னா நீங்கள் இது வந்து சஜஸ்ட் பண்ணுவீங்க? ஓகே, நிறைய இருக்குங்க. ஸோ சித்தா மெடிசன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அழகுக்குன்னே நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. ஸோ அது நமக்கு தெரியாது. சித்தானா மெடிசன் தானே நம்ம நினைக்கிறோம். ஸோ இது காஸ்மெட்டிக்ஸும் நிறைய இருக்கா, ஸோ நம்ம அழகுக்குமே நிறைய இருக்குன்னா நிறைய இருக்குது. சித்தர்கள் எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா உணவே மருந்துன்னு சொல்லியிருப்பாங்க, காயகற்ப மருந்துகளும் சொல்லியிருப்பாங்க. காயகற்ப மருந்துகள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம உடலை ஆரோக்கியமாக நீண்ட நாள் இளமையாக ஆரோக்கியமாக வச்சுக்கிறது எப்படி. ஸோ நம்ம ஆரோக்கியம்ன்றதோட இளமைன்னு சொல்லும்போது எல்லாருமே இளமையாக இருக்கலாமா, அப்போ இதை நம்ம ட்ரை பண்ணலாமே அப்படின்னு தான் நம்ம மைண்ட் செட் போகும். அப்போது நம்ம இளமையாக இருக்கிறதுக்கு காலையில் டீ என்ன குடிக்கலாம், எம்டி ஸ்டொமக்கில் இது குடித்தா இது நல்ல ரிசல்ட் இருக்கும். ஸோ பொதுவாகவே டீ அப்படின்னு சொல்கிறது மூலிகையை தண்ணீரில் போட்டு நல்லா பாயில் பண்ணி அதனுடைய எசன்ஸ் சத்துக்கள் எல்லாமே தண்ணீரில் இறங்கின பிறகு அது குடிக்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் தேநீர் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இப்போ நம்ம அது என்னென்னமோ பண்ணி வேறு மாதிரி கொண்டு வந்துட்டோம். ஸோ இப்போது நம்மளுடைய சருமத்திற்கான டீ அப்படின்னா அதிமதுரம் டீ எடுத்துக்கலாம்.
இல்லை ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் எப்போவுமே ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்கும். ஸோ அதிமதுரம் டீ தனியாக எடுத்துக்கலாம். இல்லை ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருந்துக்கிட்டே இருக்குது, இச்சிங் இருக்குது, ரிங்வார்ம் இருக்குது அப்படின்னா கருஞ்சீரகமும் பூண்டும் சேர்ந்த டீ எடுத்துக்கலாம். அது ஒரு நல்ல ரிசல்ட் இருக்குது. இப்போ அதிமதுரம் டீ அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டில் ரெடி பண்ணுறது தான். ஸோ ஒரு 1/2 டீஸ்பூன் அதிமதுரம் பொடி அதில் ஒரு 2 கிளாஸ் வாட்டரில் ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துடணும். ஸோ நல்லா பாயில் பண்ணிவிட்டு ஒரு கிளாஸ் வந்தோடனே ஃபில்ட்ரு பண்ணிடணும். இப்போ இதில் நம்ம கொஞ்சம் ஹனி மிக்ஸ் பண்ணி காலையில் எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கும்போது கட் நல்லா கிளியர் ஆக ஆரம்பிச்சிடும். ஸ்கின்னுக்கு நல்லா க்ளோ ஆகும். நிறைய பேருக்கு இந்த அல்சர் கம்ப்ளைண்ட் இருக்குது இல்லைங்களா? ஸோ அல்சர் க்யூர் ஆகணுனால அதிமதுரம் சீரகம் சேர்த்த டீ ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். இதுவே எனக்கு இச்சிங் இருக்குது, ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா இந்த கருஞ்சீரகமும் பூண்டும் சேர்ந்த டீ குடிக்கலாம். ஆனால் இது கொஞ்சம் ஹீட்டு, அதனால் ஏற்கனவே உங்களுக்கு அசிடிட்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க இதை அவாய்ட் பண்ணிக்கலாம். இல்லை நான் நார்மலாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க இதை குடிக்கலாம். இல்லை ஒரு சிலருக்கு வயிறு எரிச்சல் இருந்துச்சுன்னா ஆஃப்டர்நூன் டைம்லேயோ இல்லை ஈவினிங் டைம்லையோ இந்த டீ எம்டி ஸ்டொமக்கில் அவாய்ட் பண்ணிவிட்டு குடிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் நம்ம கருஞ்சீரகம் போட்டுட்டு 1/4 டீஸ்பூன் சீரகம், ஒரே ஒரு பல் பூண்டு நசுக்கி போட்டுடணும். ஸோ இது நல்லா பாயில் பண்ணிவிட்டு ஹனி மிக்ஸ் பண்ணி குடிச்சிக்கலாம். ஸோ இதில் நல்லாவே ரிசல்ட் இருக்கும், வெயிட் லாஸ் ஆக ஆரம்பிக்கும். இல்லை நார்மலாக நம்ம குடிக்கக்கூடிய புதினா டீ எடுத்துக்கலாம். இந்த அதிமதுரம் நம்ம சொன்னோம் இல்லைங்களா, அதுலேயே கொஞ்சம் மின்ட் லீஃப், புதினா இலைகள் அதில் சேர்த்து அந்த டீ நம்ம குடிக்கும் போதும் ஸ்கின் சருமத்திற்கு இது ரொம்ப நல்லது. நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிகல்ஸ் வந்து எலிமினேட் ஆகிடும். ஓகே மேம், சூப்பர். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் எல்லாரும் கேட்கறது, ஃபேஸ் பேக் ஏதாவது ஒன்று சொல்லுங்க மேம். என்கிட்ட வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சே நான் வந்து ஒரு ஃபேஸ் பேக், நல்ல ஒரு ஸ்கின் பிரைட் ஆகணும், அதே மாதிரி ஒரு யங் யூத்ஃபுல் லுக்குக்கு ஒரு ஃபேஸ் பேக். ஜென்ரலாக ட்ரை ஸ்கின் நிறைய பேருக்கு இருக்கும் இல்லைங்களா? சிம்பிளாக பார்த்தீங்கன்னா விளக்கெண்ணெய் அப்ளை பண்ணலாம், கீ அப்ளை பண்ணலாம். நிறைய போடணும்னு இல்லை, ஒரு ஃபியூ ட்ராப்ஸ், ஒரு 4 to 5 ட்ராப்ஸ் நம்ம விளக்கெண்ணெய் எடுத்துகிட்டு ஃபேஸில் நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா மசாஜ் பண்ணணும். வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். விளக்கெண்ணெய் நம்மளுடைய ஃபேஸ்லேயும் நெக்லேயும் நம்ம அப்ளை பண்ணும்போது ஸ்கின் நல்லா க்ளோ ஆகும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா கையில் சில இடங்களில் மட்டும் பிளாக்காக பிக்மெண்டேஷன் இருக்கும். ஸோ அது எல்லாமே மாறினுன்னா நம்ம கேஸ்டர் ஆயில் விளக்கெண்ணெயை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி நான் சொன்ன கீ, நெய்யும் வந்து முகத்தில் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நிறைய போடணும்னு இல்லை, ஒரு 4-5 ட்ராப்ஸ் எடுத்து ஜென்டிலாக ரிலாக்ஸாக படுத்துட்டு டென்ஷனே இல்லாமல் ஸோ ஃபேஸில் நம்ம அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். இது ஜென்ரலாக பண்ணுற ஒரு விஷயம். நீங்கள் கேட்ட மாதிரி ஒரு ஃபேஸ் பேக் நம்ம போடணும், ஸோ வீட்டிலே இருக்கிற பொருள் ரொம்ப சிம்பிளாக அப்படின்னு பார்த்தோம்னா கஸ்தூரி மஞ்சள் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா வெள்ளை மஞ்சள் அப்படின்னு இன்னொரு ஹெர்பும் இருக்குது. ஸோ நாட்டு மருந்து கடைகளில் வெள்ளை மஞ்சள் பொடி அப்படின்றத கேட்டுக்கோங்க. ஸோ இது ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி ரொம்ப சிம்பிளாக தயிர் விட்டு மிக்ஸ் பண்ணி கூட நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். நல்ல ரிசல்ட் இருக்கும். இன்னும் நம்ம ஸ்கின் நல்லா சருமம் பொலிவாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா டெய்லி நலங்கு மாவு யூஸ் பண்ணி குளித்தாலே போதும், நல்லாவே ஒரு ரிசல்ட் இருக்கும். சின்ன சின்னதாக வர பிளாக் ஸ்பாட்ஸ் நமக்கு குறைஞ்சிரும். அதுவும் டீனேஜில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுற ஒரு விஷயம்னா இதுதான், ஆக்னிஸ் வந்துக்கிட்டே இருக்குது. ஃபேஸு நான் லாஸ்ட் இயர் வரைக்கும் கூட இப்போ இல்லை, இந்த இயர் பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் எல்லாருமே கேட்குறாங்க, எப்போ பாரு ஃபேஸில் வந்து ஒரு ஆயிலி ஸ்கின்னாக இருக்குது, நிறைய டேண்ட்ரஃப் வர ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ என்னென்னா நம்மளுடைய ஹார்மோன் சேஞ்சஸ், டீனேஜில் ஹார்மோன் சேஞ்சஸ் கண்டிப்பாக இருக்கும். சிலருக்கு ஃபேஸில் மட்டும் இல்லை, பேக்கில் இருக்கும், ஆர்ம்ஸில் எல்லாமே சின்ன சின்னதாக ஆக்னிஸ் பாடி ஃபுல்லாக வர ஆரம்பிச்சிடும். ஸோ இதை நம்ம சரி செய்கிறதுக்கும் இந்த நலங்கு மாவு எடுத்துக்கலாம். வீக்லி ஒன்ஸ் மறக்காமல் ஸ்டீம் எடுத்துக்கோங்க. ஸோ அந்த ஆவி எடுக்கும்போது ஃபேஸில் இருக்கக்கூடிய அந்த ஸ்போர்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிடும். ஒரு கிளியராக ஒரு ஸ்கின் நமக்கு கிடைக்கும். இந்த ஸ்டீம் பண்ணும்போது அந்த தண்ணியில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம ஆட் பண்ணுவோம்? சீரகம் ஆட் பண்ணிக்கலாம், கொஞ்சமாக இந்த கல்லுப்பு சேர்த்துக்கலாம், லெமனோட சீட்ஸ் இருந்தால் அது சேர்த்துக்கலாம், மின்ட் லீவ்ஸ் புதினா இலைகள் இல்லை துளசி இலைகள் இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள். இதில் எல்லாமே போடணும்னு இல்லை, இதில் ஏதாவது 1 or 2 இன்க்ரீடியன்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே மேம், சூப்பர். அண்ட் நெக்ஸ்ட் விஷயம் ஃபைனலி வந்து ஒரு சின்ன ஒரு டயட் பிளான், கொஞ்சம் உங்கள் ஃபுட்டில் வந்து இந்த ஃபுட்ஸ் எல்லாம் கொஞ்சம் இன்க்ளூட் பண்ணிக்கிட்டீங்க, இந்த ஒரு ஃப்ரூட்ஸ் இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னுமே ஸ்கின் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது, ஓவரால் ஹெல்த்துக்கும் நல்லது. அப்படின்னா டெய்லி கண்டிப்பாக ஒரு வாழைப்பழம் சாப்பிட்ருங்க. ஓகே, என்ன எல்லாருமே நினைக்கிறது பனானா சாப்பிட்டா நல்லா வெயிட் போட்டுரும் அப்படின்னு, அதெல்லாம் விட்டுட்டு ஜங்க் ஃபுட்ஸ் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. பனானா சாப்பிட்டா வெயிட் போடுன்னு கிடையாது, நம்ம எந்த மாதிரி பனானா எடுக்கிறோம் அப்படின்றது இம்பார்ட்டன்ஸ். இப்போ கற்பூர வாழை எடுக்கலாம், பேயன் வாழை எடுத்துக்கலாம், ஏலக்கி எடுத்துக்கலாம், செவ்வாழை கூட எடுக்கலாம். ஸோ அந்த பனானா எடுக்கும்போது ஸ்கின்னுக்கு நல்லா ஒரு க்ளோயிங் வர ஆரம்பிச்சிடும். ஸோ பொலிவாக இருக்கணும் அப்படின்னா பெஸ்ட்டு பனானா, பெஸ்ட்டு பப்பாயா பெஸ்ட்டு. இப்போ பப்பாளிலாம் சாப்பிட்றதும் கிடையாது, ஆனால் பப்பாயா சோப் அப்படின்னா வாங்கி யூஸ் பண்ணுவோம். அது இன்டர்னலாக வாங்கி இன்டர்னலாக கூட போடுவோம், சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டம்.
ஸோ அதனால பப்பாயா ரொம்ப பெஸ்ட்டு. ஸ்கின்னுக்கு வந்து இது கண்டிப்பாக சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி கொய்யா. ஸோ கொய்யா பழங்களோ இல்லை கொய்யா இலைகளை வந்து நம்ம டீ மாதிரியும் போட்டு குளிக்கலாம். இல்லை இந்த கொய்யா இலைகளை நல்லா தண்ணீரில் போட்டு பாயில் பண்ணிவிட்டு அந்த தண்ணியில் ஃபேஸ் வாஷ் பண்ணணும். கொய்யா இலை அந்த மாதிரி பண்ணிக்கலாம். வேப்ப இலை இருக்குது பார்த்தீங்களா, வேப்ப இலையும் தண்ணியில் போட்டு பாயில் பண்ணிவிட்டு அந்த தண்ணியில் ஃபேஸ் வாஷ் பண்ணுறது நல்ல எக்ஸலண்ட்டாக. பார்த்தீங்கன்னா அந்த பிம்பிள்ஸ் எல்லாம் குறையிறதுக்கு இந்த 2 லீவ்ஸுமே நம்ம யூஸ் பண்ணலாம். நல்ல ரிசல்ட் இருக்கும். ஸோ அதே மாதிரி ஃப்ரூட்ஸில் வேறு என்ன சாப்பிட்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொய்யாப்பழம் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. அதையும் நம்ம எடுத்துக்கலாம். வாழை எடுத்துக்கலாம். மறக்காமல் மாதுளை, அத்திப்பழம். ஸோ இது எல்லாமே ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம். ரெகுலராக இந்த ஃப்ரூட்ஸ் நம்ம எடுத்துகிட்டு வரலாம். நிறைய தண்ணி குடிக்கணும். ஸ்கின் வந்து நமக்கு நார்மலாக இருக்கணுங்க, ட்ரை ஆகக்கூடாது அப்படின்னா வாட்டர் இன்டேக் வந்து கொஞ்சம் கரெக்டாக எடுத்துக்கிறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். டெய்லி ஏதாவது ஒரு கீரை வகைகளை ஃபுட்டில் சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். இல்லைங்க இதெல்லாம் விட ஒரு மெடிசன் ஃபார்மில் எனக்கு ஏதாவது இருக்கா, சப்ளிமெண்ட்டாகவும் இருக்கணும், ஸ்கின்னுக்கும் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா லேகியம் எடுத்துக்கலாம். இல்லை கீ டைப் ஆஃப் மெடிசன்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா குமரி லேகியம் இருக்குது, குமரி நெய்யும் இருக்குது, இல்லை சதாவரி நெய்யும் எடுத்துக்கலாம். சதாவரி நெய்யும் பார்த்தீங்கன்னா பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது. ஸ்கின்னுக்காகவும் இந்த கீ டெய்லி ஒரு ஸ்பூன் சப்ளிமெண்ட்ஸ் மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா இப்போ நான் கண்ணை திறந்து ஏதாவது ஒரு விட்டமின் டேப்லெட்ஸ் இது போடுறேன் அது போடுறேன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி நேச்சுரலாக சித்தால இது எல்லாமே எடுத்துக்கலாம். ஸோ நெல்லிக்காய் லேகியம் சாப்பிட்லாம், அதிமதுரம் லேகியம் இருக்குது. நான் சொன்ன மாதிரி இந்த சதாவரி நெய் டெய்லி எடுத்துக்கலாம், ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம். இப்படி எடுக்கும்போது ஸ்கின்லேயும் சரி நம்ம பாடியில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸும் நமக்கு எலிமினேட் ஆகிடும். அதே மாதிரி ஆன்டி ஏஜிங் அப்படின்னு சொல்லும்போது கண்ணை சுற்றி இருக்கக்கூடிய இந்த ரிங்கிள்ஸ், இப்போ நிறைய பேர் இந்த காஃபி பேக்ஸ், இந்த க்ரீன் டீ பேக்ஸ் இதெல்லாம் நைட் வைப்பாங்க, பொட்டேட்டோ இதெல்லாம் வைப்பாங்க. நீங்கள் ஏதாவது ஒன்று சஜஸ்ட் பண்ணணும் கண்ணை சுற்றி இருக்கக்கூடிய டார்க் சர்க்கிள்ஸ் ரிங்கிள்ஸ்க்கு அப்படின்னு என்ன சொல்லுவீங்க? ஸோ நம்ம சொல்கிறது குமரி தைலமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டெய்லி நைட்டு அதை கண்ணுக்குள்ளே வேண்டாம், கண்ணை சுற்றி நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். த்ரிஃப்லா கீ நம்ம அப்ளை பண்ணலாம். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஆலோவேரா ஜெல் எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், ஸ்ட்ரெஸ்ஸோ டிப்ரெஷனோ இருந்துச்சுன்னா என்னதான் நம்ம பண்ணாலும் இந்த கருவளையும் போகாது இல்லையா. ஸோ ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் இல்லாமல் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கிறது ரொம்ப நல்லது. எஸ் மேம். ஃபைனலி இந்த ஷீட் மாஸ்க் அதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க, ரொம்ப இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிறது. முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய கெமிக்கல் வேஸ்ட், இந்த ஹைலூரோனிக் ஆசிட், ரெட்டினால், கொலாஜன் இந்த மாதிரி இருந்தது. இப்போ வந்து நிறைய ஹெர்பல் ஃபேஸ் ஷீட் மாஸ்க்குமே நிறைய பார்க்க முடியுது. ஏதாவது லைக் வீட்லேயே வந்து செய்கிற மாதிரி, இல்லைனா நம்ம வாங்கும் போதுமே கொஞ்சம் இந்த மாதிரி ஹெர்பல் ஷீட் மாஸ்க்லாம் நல்லது அப்படின்னா ஏதாவது சஜஸ்ட் பண்ணுங்க. டக்குன்னு நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோன்னா ஷீட் மாஸ்க் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். நம்ம அப்போது வந்து ஒரு 1/2 hourல ரெடி ஆகணும் அப்படின்னு சொன்னால், ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி அதில் ஹைலூரோனிக் ஆசிட், கொலாஜன், ரெட்டினால்லாம் இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். பட் இதில் பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஹைபிஸ்கஸ், இந்த ஆலோவேரா பேஸ் பண்ணது, ரைஸ் வாட்டர் பேஸ் பண்ண ஷீட்ஸ் இருந்தால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது பெஸ்ட். ஓகே மேம், சூப்பர் மேம். நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் ₹20. எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்ட்டாக இருக்கும் இந்த ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ்.